லோகவீரம் மகாபூஜ்யம் தர்பரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக ஐடிவியிலே நாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீகம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சி சர்வதேச லெவலில் ரொம்ப பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் மற்றும் வாட்ஸ்அப்பில் கேள்விகள், வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். பதில் சொல்ல நம்மளால சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு நிறைய கேள்விகள், நிறைய பதில் கொடுத்துட்டே இருக்கோம். கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம கேள்விகளை ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால ஈஸியாக கொடுக்க முடியுது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு பதில் சொல்ல முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. என்ன சார் நீங்கள் இதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார்ஜஸே கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குற கேள்விகளுக்கு நாம பதில் கொடுப்போம். தங்களால் இயன்ற எத்கிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிந்ததை நீங்கள் எங்களுக்கு அனுப்புறீங்க. பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கிறது. ஜாதகம் பார்க்கும்போது, ஜாதகம் கற்றுக்கொள்ளும் பொழுதே குருநாதர் சொன்னது, இதை நீங்கள் இதுவாக எடுத்துட்டு போகாதீங்க. அதாவது லாபகரமான முயற்சியாக நீங்கள் இதை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு போகாதீங்கன்னு சொன்னோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றது, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, நாங்கள் அதுபடி செய்து பார்த்தோம், நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதையே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், நிறைய கேள்விகள் இருக்கு. அது கூட நீங்கள் இந்த சேனலை ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டென்ட் நிறைய வரட்டும், நிறைய கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய விஷயம், பஞ்சம்னால் 5, கவ்யம் என்றால் ஒரு இடத்திலிருந்து வருவது, கவர்வது, சேர்வது, இப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம். இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னா என்ன சார்? பஞ்சகவ்யத்தை பத்தி நிறைய பேர் தவறுதலான கருத்துக்களை சொல்றாங்களே, பஞ்சகவ்யத்தை பத்தி நிறைய பேர் மோசமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்களே, இது எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள், எப்படி செய்ய போறீங்க, எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றது. முக்கியமா பசு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 30 முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய 30 முக்கோடி, அப்போ எவ்வளவு பேர் அதுல தெய்வமாக இருக்கிறார்கள் பார்க்கணும். அந்த பசுவினுடைய அந்த கூர்மையான கொம்பிலிருந்து வால் நுனி வரைக்கும் எத்தனை விதமான சுவாமிகள், எத்தனை விதமான தேவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க. 30 முக்கோடி தேவர்கள். அப்போ அவங்கெல்லாம் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு பசுவினுடைய மடியிலிருந்து வரக்கூடிய பால், மில்க். இந்த பால் ஒரு பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யத்துல 1 பால். இந்த பாலிலிருந்து தயாரிக்கப்படும் தயிர், அது ஒரு பஞ்சகவ்யத்துல 2ஆம் இடம். இந்த பால் தயிரிலிருந்து அதை நம்ம திரித்தோமையானால் நெய் என்று வரக்கூடிய ஒரு விஷயம். இது 3ம் பஞ்சகவ்யத்துல முக்கியமான. பசுவினுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய பால், தயிர், நெய், இது 3ம் பஞ்சகவ்யத்துல முக்கியமாக இடம்பெறுகிறது. 4ஆவதாக பசுவினுடைய ஜலம் என்று சொல்லக்கூடிய கோமுகத்திலிருந்து வரக்கூடிய ஜலம், அந்த ஜலம் 4ஆவதாக இடம்பெறுகிறது. அடுத்ததாக அந்த கோமுகத்திலிருந்து வரக்கூடிய பசு ஜானம். இந்த 5ஐயும் சேர்த்தால்தான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க, எந்த விதமான தீங்கும் கிடையாது, எந்த விதமான விஷயமும் நம்ம அந்த பஞ்சகவ்யத்தை உபயோகப்படுத்தணும், நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முக்கியமா கோவில்ல நடைபெறுகிற விசேஷங்களில, சிவனுக்கு அம்பாளுக்கு நடைபெறுகிற விசேஷங்களில், அபிஷேகங்களில இந்த பஞ்சகவ்யமானது உபயோகப்படுத்தப்படுகிறது. சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது தர்பையினால போட்டு, இந்த தர்பையை பத்தின தனி கதை ஒண்ணு இருக்குங்க. தர்பையை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? நீர், அதுவும் பத்தி நம்ம தனியா கோமுகத்துல வழியக்கூடிய அபிஷேக நீர், அதை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த பஞ்சகவ்யம் அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமி. சுவாமி கோவில்ல எல்லாரும் உள்ள நுழைவாங்க இல்லையா? பெரிய கோவிலா, பெரிய தலமாக இருந்தால் எல்லோரும் உள்ள வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமலே கோயில் உள்ள நுழையும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு இறப்பு திட்டு இருக்கும், இறப்பு விஷயமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அவர்கள் உள்ள வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு தெரியாமலே உள்ள வந்துருவாங்க. அப்போ அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்தால தீர்க்கலாம் கோவில்ல. எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்வதனால
சுவாமிக்கு இருக்கக்கூடிய அப்பழுக்கு தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொன்று வந்து பவித்ரோற்சவம், பட்டு நூல் கையினால பண்ணப்பட்ட மாலைகளை சாற்றி பவித்திரமாக உற்சவம் செய்வார்கள் 7 நாள். இந்த 7 நாள் உற்சவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 2 விதமான விஷயங்கள கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். கோவில்ல எப்படி பிரச்சனை வரும், மக்கள்லாம் உள்ள வராங்க, சுவாமி கும்பிட்றதுக்கு தானே வராங்க, அவங்க பிரச்சனையை சொல்றதுக்கு தானே வராங்க. அப்போ அவங்க பிரச்சனையெல்லாம் அதிகமாக சொல்ல 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 ஒரு தன்மை சுவாமி இடத்திலே மாறக்கூடிய வைப்பு. நீங்களாம் இப்போ ஈஸியா சொல்றீங்க வைப்பு என்னாச்சு, வைப்பு எப்படி கிடைக்குது, வைப்பு எப்படி கிடைக்குது, அந்த வைப்பு மாறிடும். அந்த வைப்பு மாறாம இருக்கிறதுக்கு அந்த பவித்ரோற்சவம் பண்றது, பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் அப்பத்தான் வரும். ஓகேவா? அதனால இந்த பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய விஷயம் செய்யலாம். குழந்தைக்கு இந்த பஞ்சகவ்யம், குழந்தை பிறந்த உடனே ஆத்துல வீட்டுல புண்ணியாகவாதம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பண்ணுவாங்க. அந்த புண்ணியாகவாதம் இந்த பஞ்சகவ்யம் முக்கியமான ஒரு விஷயமாக அனைவர் கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்கும். அந்த இறப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், புண்ணியாகவாதனம் செய்து அந்த கலசத்துக்கு கீழே பஞ்சகவ்யம் வச்சு பூஜை பண்ணி வீட்டுல தெளிப்பார்கள். அதனால இந்த பஞ்சகவ்யத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க இந்த கோ ஜலம் இருக்கு இல்லையா, கோமுகம் வழியாக வரக்கூடிய கோ ஜலம், மாட்டினுடைய பின்பக்கத்திலிருந்து வரக்கூடிய கோ ஜலம் எடுத்து அது வரும்போதே தெளிச்சிட்டோம்னா 200% பலனை கொடுத்துரும். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சு தெளிச்சோம்னா 100% பலனை கொடுக்கும். சாயரட்ச காலையில எடுத்த கோஜலத்தை சாயரட்ச தெளிச்சுக்கிறோம் அப்படின்னா 50% பலனை கொடுக்குது. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வச்சுக்கிறதுக்கெல்லாம் பலன் இல்லை. அதனால இந்த கோஜலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகப்படுகிறது. கோஜலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் கிருமிகளை நீக்குகிறது. நிறைய பேர் சொல்றாங்க கிருமி இருக்கு, கிருமியில சயின்ஸ் பூர்வமா நாங்கள் சொல்றோம், இதை சொல்றோம், எது சொன்னாலும் சரி, இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி வர்த்தகமாக விளங்கக்கூடிய விஷயம் பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யத்தை ஏற்றுமதி பண்றாங்க, மருந்துக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். நல்லா யோசனை பண்ணணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால பஞ்சகவ்யம் ஏற்றுமதியில இன்னைக்கு இந்தியா வந்து பெரிய சாதனை படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பஞ்சகவ்யம் நம்ம எல்லோரும் கிடைத்த நேரத்துல கோவில்ல நடக்கிற அபிஷேகங்கள், கும்பாபிஷேகங்கள்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் தீரக்கூடிய, பிரச்சனைகள் விலகக்கூடிய, பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பஞ்சகவ்யத்திலே இருக்கிறது. ஆக மொத்தம் பசு உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த 5 விதமான விஷயமும் பசு உடம்புல இருந்து வர்றதுதான், வேற எங்கேருந்து எடுத்து மிக்ஸ் பண்றது கிடையாது. பஞ்சகவ்யம் என்பது இந்த பசுவினுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய விஷயமாக இருப்பதனாலே நம்ம யூஸ் பண்ணணும். ஐடிவி சேனல் சார்பாக நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டே வரீங்க. இந்த பஞ்சகவ்யத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க ஜாதகத்துல இருக்கிற விஷயத்தை கொண்டு வாங்க, கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்றோம், எந்த விதமான கட்டணமும் இன்றி. நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.